அனைவருக்கும் வணக்கம். நான் லாகின் இருந்து பேசுகிறேன். என்னோட நேம் லோகநாதன். இப்போ நாங்கள் என்ன ஷோ பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா லைட் மேட்ரிமோனி. லாகின் ஃபோட்டோக்கான ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் தான் மேட்ரிமோனி சர்வீஸ். இதை வந்து நாங்கள் லைட் மேட்ரிமோனி நேம் கால் பண்ணியிருக்கோம். இந்த லைட் மேட்ரிமோனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்றத ஒரு ஷார்ட் இன்ட்ரோவை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் ஏரியா. பார்த்தீங்கன்னா பப்ளிக் வியூ பண்ணக்கூடிய ஏரியா தான். இதில் நம்ம பேசிக் என்னென்ன வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஹோம் ஸ்லைடர் போயிட்டுருக்கோம். இந்த ஸ்லைடர் நீங்கள் வந்து ரெகுலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிரைட் ஸ்க்ரோமோட ஸ்க்ரோலிங் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ரொஃபைல் ஆட் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ஸ்க்ரோல் ஆகும். இப்போ நீங்கள் இதில் யாரை வியூ பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட் அவங்களை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் இது பார்க்க முடியும், போய் அவங்க ப்ரொஃபைலை வியூ பண்ண முடியும். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்னா உங்களோட ஃபுல் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், உங்கள் மதர் டங் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் மொபைல், இமெயில். உங்களுக்கு உண்டான ஒரு பாஸ்வேர்ட், லாகின் பர்பஸ்க்காக உண்டான பாஸ்வேர்டு. இது வந்து நீங்கள் உங்களுக்காக பண்ணுறீங்கன்னாட்டு ப்ரொஃபைல் ஃபார்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை நீங்கள் என்ட்ரி பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அட்மினில் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் எல்லாமே அப்டேட் பண்ண முடியும். இதான் வந்து ஒரு பேசிக் ப்ரொசீஜர். இது போக அட்வான்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ரெகுலர் சர்ச்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். இது பேசிக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் வேணும்னீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா ஃபில்டர்ஸுமே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ரொஃபைல் மட்டும் தான் உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டில் வரும். தேர்ட் ஒன் வந்து ஐடி சர்ச். உங்களுக்கு என்ன மெம்பர் ஐடி தெரிஞ்சதுன்னா அந்த மெம்பர் ஐடி சர்ச் பண்ணி டேரெக்டாக அவங்க ப்ரொஃபைல் வியூ பண்ணி பார்க்க முடியும். இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்மின் பேனல் போயிடலாம். அட்மின் பேனல் போயிட்டு அங்கேருந்து ஒரு யூசரோட ப்ரொஃபைல் லாகின் பண்ணி செக் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் ஏரியா. இப்போ அட்மின் ஏரியா பார்த்தீங்கன்னா இதுதான் அட்மின் ஏரியா. அட்மின் தனி யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல்ல போனீங்கன்னா அட்மின் லாகின் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுறேன். அட்மின் லாகின் பண்ணி செக்யூரிட்டி பர்பஸ்க்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நாங்கள் டெமோ பர்பஸ் இங்கே ஷோ பண்ணியிருக்கோம். அந்த ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அட்மின் ஏரியா லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அட்மின் ஏரியாவில் உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் போகலாம். ப்ரிஃபரன்ஸில் என்ன இருக்குன்னா பேசிக் டீட்டெயில் எல்லாமே நம்ம இங்கே தான் ஒன் டைம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சைட் செட்டிங். உங்களோட மேட்ரிமோனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்டான லோகோ அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ஃபியூச்சர் இருந்தாக்க எஸ்எம்எஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இமெயில் வேணும்னாக்க இமெயில் ஃபியூச்சர்ஸும் நீங்கள் இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எஸ்எம்டிபி நம்ம த்ரோ இமெயில் போகும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் செட்டிங். இப்போ நீங்கள் என்னென்ன மோடில் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் வாங்குறீங்களோ அந்த பேங்க் ஆப்ஷன் பண்ண போகிறோம். அட் ப்ரெசென்ட் வந்து பேமெண்ட் கேட்வே இல்லை. நாங்கள் பேமெண்ட் கேட்வே இப்போ இன்டெகிரேட் பண்ணி கொடுப்போம். ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டால். தேர்ட் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ செட்டிங்ஸ் இருக்கும். இது வந்து எஸ்இஓக்கு உண்டான பேசிக் நீட்ஸ் கொடுத்துருப்போம். இது போக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ரிலேட்டடான எஸ்இஓ அப்டேட்ஸும் இருக்குது. அது உங்களுக்கு கூகுளில் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஃபைனலாக யூசர் செட்டிங். உங்களுக்கு எத்தனை யூசர்ஸ் வேணுமோ அட்மின் பர்பஸ்க்கு நீங்கள் யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். யூசரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல்ஸ் கொடுத்துருப்போம். பேஸ்ட் ஆன் ரோல் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஒர்க் ஆகும். சூப்பர் அட்மினுக்கு ஃபுல் கண்ட்ரோலாக இருக்கும். ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல்ஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் சேஞ்ச் ப்ராசஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரிஃபரன்ஸ் வேணும். நெக்ஸ்ட் மாஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரி பேக்கேஜ் இருக்குது. இப்போதைக்கு எக்ஸாம்பிள் பேசிக் பேக்கேஜில் வந்து 500 இருக்குது. ஆக்சுவலி இந்த மேட்ரிமோனி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுனாக்க கிரெடிட் பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பேசிக் பிளானுக்கு வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து 5 கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்க அவங்க ஒரு 5 ப்ரொஃபைலோட கான்டாக்ட் டீட்டெயிலாம் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு உண்டான அமௌண்ட் 100 rupees செட் பண்ணியிருக்கேன். 100 rupees பே பண்ணி அவர் 5 கான்டாக்ட்ஸ் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அந்த 5 கான்டாக்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஒரு 5 பேர் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் 5 பேர் ப்ரொஃபைலில் வியூ பண்ணி பார்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட்ஸ் வந்து 0 ஆகிடும். அப்போ வந்து அவங்களால யாரையும் வியூ பண்ணி பார்க்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து நம்ம வேலட் சிஸ்டம் மாதிரி கிரெடிட் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஓல்
மேட்ரிமோனியும் ஃபங்க்ஷன் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அன்லிமிட்டட் எத்தனை பிளான்னாச்சும் கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒன்றான அமௌண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜஸ் இருக்கும். ஸோ இதில் ஸ்டாட்டிக் பேஜஸ் கொடுத்துருப்போம், அபவுட் அஸ், கான்டாக்ட், ஸோ ப்ரைவசி பாலிசி, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான கண்டென்ட்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து எடிட்டில் போயிட்டு கண்டென்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் வந்து மல்டி கான்டாக்ட்னு வச்சுருக்கோம். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரான்ச்சஸ் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் வந்து பிரான்ச்சஸ் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களை ஃப்ரண்ட் எண்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பேஜஸில் ஸோ மல்டிபிள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஷோ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் பிரான்ச், அடிஷனல் பிரான்ச்சஸ், இந்த மாதிரி நீங்கள் அந்த பிரான்ச் ஆஃபீஸோட கான்டாக்டில் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெம்பர் லிஸ்ட். ஸோ மெம்பர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ மெம்பர்ஸும் இருப்பாங்க, பெய்ட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே இருக்காது, ஜஸ்ட் அவங்க எல்லாமே செக் பண்ணிக்கலாம், யாரோட கான்டாக்டும் வியூ பண்ண முடியாது. பட் பெய்டு மெம்பராக இருக்கிறவங்க மட்டும்தான் கான்டாக்ட்ஸ் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெம்பர்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ப்ரீமியம் மெம்பர்ஸில் போகும்போது ப்ரீமியமில் 1% யாரும் இல்லை. ஸோ இப்போ ஃப்ரீ மெம்பர்லேயே நான் ஒரு ப்ரொஃபைலை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்டிகுலர் ஐடி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சைன்அப் பண்ணாதான் டிஃபால்ட்டாக அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வியூ கிளிக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். அவங்க இமெயில் வெரிஃபை பண்ணியிருக்காங்களா, மொபைல் வெரிஃபை பண்ணிக்கிறாங்களா, கான்டாக்ட் டீட்டெயிலாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களா, ப்ரொஃபைல் இமேஜ் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு ரிமைனிங் பேசிக் டீட்டெயில், பர்சனாலிட்டி, ரிலீஜியன், ப்ரொஃபஷனல் டீட்டெயில், லைஃப் ஸ்டைல், ஃபேமிலி அண்ட் தென் லிவிங் லொக்கேஷன், பர்சனல் டீட்டெயில் அண்ட் தென் ரிலீஜியஸ், இந்த மாதிரிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட்னருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். இது வந்து அவங்களோட டீட்டெயில். ஸோ அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அவங்க எக்ஸ்பெக்டேஷன், அவங்க பார்ட்னருக்கு என்ன வேணுன்றதோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ரொஃபைல் தான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும், சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா அவங்க பேமெண்ட் பெய்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும், ஆக்டிவாக என்ன பிளானில் இருக்காங்க டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு 5 கிரெடிட்ஸ் அவைலபிள் இருக்குது, அவங்க 5 பேரோட கான்டாக்ட் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து அட்மின் ஏரியா. ஸோ அட்மின் ஏரியாவில் ஒன் மோர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் மெம்பர்ஸ். யாராச்சும் ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருந்தாக்க அந்த அப்டேட் பண்ணவங்களோட இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபோட்டோஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா கான்டென்ட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்களா நம்ம ஒன்ஸ் மேனுவலாக கிராஸ் செக் பண்ணிட்டு நாம் வந்து அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டட் மெம்பர்ஸ் வந்து தனியாக இருக்கும். ஸோ ரீசெண்ட்லி நியூவாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்களோட டேட்டாவும் தனியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு சர்மிரான்ட்டு ஒரு ப்ரொஃபைல் ஐடி எடுத்துக்கிறோம். இந்த ஐடி வச்சு நான் இப்போ லாகின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குறச்சு நீங்கள் அட்மினும் ப்ளஸ் ஃப்ரண்ட் எண்டும் சேம் விண்டோவில் வந்து நீங்கள் லாகின் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பாஸ்வேர்ட் கிளாஷ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ப்ரைவேட் விண்டோ போகிறேன். ஸோ ப்ரைவேட் விண்டோவில் அந்த பர்டிகுலர் யூசரோட மெம்பர்ஷிப் ஐடியும் ஸோ பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து லாகின் ஸ்க்ரீன் போகிறேன். ஸோ உங்களோட மெம்பர்ஷிப் ஐடி ப்ளஸ் வந்து பாஸ்வேர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் யூஸருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கிரெடிட்ஸ் இருக்குது அவைலபிளில், ஸோ எவ்வளோ ப்ரொஃபைல் வியூ பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதெல்லாம் ஷோ பண்ணோம். ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் 58% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே அப்டேட் பண்ணும்போது தான் அதுக்கு ரிலவெண்ட்டான டேட்டாஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணி ஷோ பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபைல் எதனா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ப்ரொஃபைல் யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க யாருன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் வந்து உங்களது யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, ஸோ அந்த டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்றது பார்த்துக்கலாம். ப்ரிஃபர்டு மேட்சஸ் இது வந்து நம்ம ஆட்டோ சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ வியூடு ப்ரொஃபைல் ரீசெண்டாக நம்ம யார் ப்ரொஃபைல்லாம் வியூ பண்ணியிருக்கோம், ஸோ இன்னும் வியூ பண்ணாத ப்ரொஃபைல் பார்ப்பேன், இன்னொரு ப்ரொஃபைல் வேணான்னு அவாய்ட் பண்ணவங்களோட ப்ரொஃபைலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டேஷ்போர்டில் ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் போனே உங்களோட மை ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும்.
இது என்ன சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அட்மின்ல ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் பப்ளிக் வியூக்கு வரும். ஸோ உங்களோட பார்ட்னர் எக்ஸ்பெக்டேஷன் என்னவோ அதுவும் நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கரண்ட்டாக என்ன பிளானில் இருக்கீங்க அந்த பிளானோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பிளான் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம பேசிக் பிளானில் தான் இருக்கோம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது பிளான் அப்கிரேட் பண்ணாக்கா அந்த பிளானை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் பேங்க் உண்டான பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் இல்லாட்டி சலான் நீங்கள் அப் பண்ணிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு பிளான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே நீங்கள் பேமெண்ட் கேட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ உங்களோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு கரண்ட் மொபைல் நம்பரும் வேணும், நியூ மொபைல் நம்பர் வேணும், ரெண்டுத்துக்குமே ஓடிபி போகும். ஸோ ஓடிபி என்ட்ரி பண்ணால் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சேம் ஆப்ஷன் இமெயிலுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட மை அக்கௌண்ட் செட்டிங். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டோட லாக் டீட்டெயில் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வேணான்னா ஒரு அக்கௌண்ட் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் லாக்ஸும் இங்கே உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்போட ப்ரொஃபைல் ஆப்ஷன். ஸோ இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸ் இருக்குது. ஸோ மெம்பர்ஸ் யாராவது உங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தாக்க ஆட்டோமேட்டிக்காக இது சேட் ஆப்ஷன் மாதிரி தான். நீங்கள் நம்ம சர்வருக்குள்ளேயே வந்து இன்டர்னல் மெசேஜ் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். நீங்கள் பண்ணுற மெசேஜ் அவங்களுக்கு போகும், அவங்க பண்ணுற மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த இமெயில் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்ற டேட்டா இருக்கும். மேபி சம்டைம்ஸ் அதில் எரர் இருக்கும். இது ஏன்னா நியூ சர்வர் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து இக்னோர் பண்ணியிருக்கோங்க, அதை ஷார்ட் அவுட் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டா வேணுமோ அதை நீங்கள் வந்து ப்ரொஃபைல் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான டேட்டாஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஏஜ் கேட்டகரி கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து ஒரு 5 ப்ரொஃபைல் இருக்குது. அந்த 5 ப்ரொஃபைல் வியூ பண்ணி பார்க்கணுனாக்கா நீங்கள் வியூ பண்ணலாம். இருக்கு அவங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் சென்ட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் சென்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணிக்கலாம். அவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் மட்டும் தான் நம்ம ஷோ பண்ணியிருக்கோம். அடிஷ்னல் டீட்டெயில் பார்க்கணுன்னாக்கா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சென்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம். சென்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். அவங்க ஒன்றும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வியூ பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வியூ பண்ணி பார்த்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்ளை வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் சென்ட் கொடுத்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்கும். நீங்கள் சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் இன்பாக்ஸில் போயிருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணது தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். சாரி, இந்த மாதிரி சில எரர்ஸ் இருக்குது. இது வந்து வெர்ஷன் அப்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ எங்கள் டீம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ வராது. ஸோ இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஐக்கான் வரும். அது வரைக்கும் ப்ளூ கலர் ஐக்கான் தான் இருக்கும். ஸோ உங்களோட ப்ரொஃபைலை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா வியூ கிளிக் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் வியூ பண்ணால் கான்டாக்ட் வியூ பண்ணிக்கலாம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்களோட ஆரோஸ்கோப் பார்க்கணுன்னா அவங்க ஆரோஸ்கோப் அட்டாச் பண்ணியிருந்தாக்க ஆரோஸ்கோப் பார்த்துக்கலாம். ஸோ அவங்ககிட்ட இது மாதிரி நீங்கள் சேட் பண்ணி ஹிஸ்ட்ரி இருந்தால் அதை ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல் வேணாம்னு நினச்சிங்கன்னா இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான ஐகான்ஸ் இருக்கும். ப்ளஸ் அவங்களோட பேசிக் டீட்டெயில், பர்சனாலிட்டி டீட்டெயில், ஸோ ரிலீஜியஸ் அந்த ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் டீட்டெயில் அவங்க என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக பார்க்க முடியும். அதர்வைஸ் அவங்களோட கான்டாக்ட் அட்ரஸோ இமெயிலோ ஃபோன் நம்பரோ மட்டும் பார்க்க முடியாது. அதை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஆரோஸ்கோப் கூட பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் கான்டாக்ட்ஸ் ஆரோஸ்கோப் பார்த்தா கூட ஒரு கான்டாக்ட் வந்து வியூ வந்து கிரெடிட்லேருந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட். ஸோ நம்ம முன்ன பார்த்த மாதிரி டேஷ்போர்டில் இப்போ நம்ம ரீசெண்டாக இன்னொரு ப்ரொஃபைல் வியூ பண்ணியிருக்கோம், அது வியூ ஆகும். ஸோ சர்ச்சில் பார்த்துட்டோம் ஆல்ரெடி ஃப்ரண்ட் எண்டில் பார்த்த மாதிரி தான் பேசிக் சர்ச் இருக்கும், அட்வான்ஸ் சர்ச் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சில சர்ச்சஸ் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் தான் நமக்கு வேணும்னு ஒன்று சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேவ்டு சர்ச் வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து ஃபில்டர் அப்ளை பண்ண தேவையில்லை. இந்த சேவ்டு சர்ச் ஃபார்மேட்டில் சர்ச் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதுக்கு ரிலவெண்ட்டான டேட்டா மட்டும் ஃபில்டர் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சும்மா டெமோன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். இது சேவ் பண்ணிட்டா என்னோட சேவ்டு சர்ச்சில் வந்து இருக்கும். நான் இதை ஜஸ்ட் வியூ கொடுத்தனாவே
அந்த ஃபில்டருக்கு ரிலவெண்ட்டான டேட்டா மட்டும் தான் இருக்கும். அட் ப்ரெசென்ட் டேட்டா எதுவும் இல்லாதனால உங்களுக்கு ஷோ ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி ரிலேட்டடாக சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைலில் மை ப்ரொஃபைல் இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து இந்த ஐபிலாம் லாகின் பண்ணியிருக்கீங்க டேட்டாவும் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ அட்மினில் போய் பார்க்குறச்சு உங்களுக்கு ஸோ இங்கேயும் மை ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், லாக் அவுட் இருக்கும். ஸோ இதோட லேஅவுட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், கலர்ஸ் டோகல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மின் டேஷ்போர்டில் வந்து ஸோ ரீசெண்டாக ஆட் பண்ண மெம்பர்ஸ் டீட்டெயில் இருக்கும், அப்டேட்டட் மெம்பர்ஸ் டீட்டெயில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணவங்க இதில் பெய்ட் மெம்பர்ஸ் யாரும் அவங்க டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ விவால் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ஷோ ஆகும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேட்ரிமோனியில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம். நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். தேங்க்யூ.